ஆண்டவர் செங்கடலை பிளந்து வழிவிட்டது இஸ்ரவேல் ஜனங்கள் போகுவதற்காக, பார்வோனினுடைய சேனை போகிறதற்காக கிடையாது. இதை மட்டும் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்த பாதையிலே வழியே இல்லை, ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பாதை அந்த இடத்துல உண்டாக்கி கொடுத்தார். ஆனா இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் ஜனங்கள் நின்றுகிட்டு இந்த பாதை எங்களுக்குரியது தான், நாங்களும் இதிலே வருவோம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அதை நினைச்சு இந்த பாதைக்குள்ள நீ போக விடமாட்டேன்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாய் சில மனிதர்கள் நிற்கிறாங்கல்ல, ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஜனங்கள் எழும்புகிற பொழுது இந்த வார்த்தையை போல தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும் அப்படின்னு சொல்லி இந்தபடியாக உங்க பின்னாடி ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறதோ, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு உண்டாக்கின பாதை உங்களுக்கு தான். அதுக்கு விரோதமா சில எதிரிகள் எழும்புனாங்க அப்படின்னா அவங்களுடைய முடிவு கொடூரமாக இருக்கும். இந்த இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த முடிவை பார்க்கும்போது, உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஒரு காற்று வீச போகிறது, உங்கள் எதிரிகளை உங்கள் பக்கத்துல கூட நெருங்க முடியாதபடிக்கு பாதுகாக்கிற ஒரு காற்றை ஆண்டவர் உங்களுக்காக வீச பண்ணுவார்.